ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி முடிவு எடுத்துட்டாங்க. இந்த வீட்டை விட்டே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே நேர் ஆப்போசிட்டாக நம்ம அருணாச்சலம் ஐயா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சு இவங்க மேரேஜை சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ஐயாவோட ஃப்ரெண்டு சொன்னதுனால இப்போ வந்து அவர் அந்த முடிவை ஸ்ட்ராங்காக எடுக்கிறாரு. இப்போ நாளைக்கே போயிட்டு நம்ம நந்தினியையும் சூர்யாவையும் கூப்பிட்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஏன்னா இந்த வீட்டில் எப்போ என்ன வெடிக்குது போகுதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம நந்தினியை வந்துட்டு இந்த வீட்டில் தக்க வைக்க இதே ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா இங்கே ஒரு முடிவு பண்ண, அங்கே நம்ம நந்தினியை நான் வீட்டை விட்டு போயே ஆவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கல்யாணத்திட்டே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நம்ம சுந்தரவல்லி அம்மாக்கிட்டேயும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குமா உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு, அதனால் நான் வந்துட்டு திரும்பி என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம நந்தினிக்கு ஷமஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதவியும் சுரேகாவும் அங்கே வந்து நிற்கிறாளுங்க. என்னடா இது, இவ வந்துட்டு எல்லா உண்மையுமே அம்மா கிட்ட சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி முடிவை அவங்கள்ட்டையும் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம நந்தினி போனதுமே சுரேகாவும் மாதவியும், என்னக்கா இவ இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டா, ஐயோ இவ போயிட்டா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு, இருடி அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம போயிட்டு அம்மா கிட்டே நிறைய இவளை பற்றி ஏற்றி விட்டா இவன் மூஞ்சை பார்க்க கூட அம்மா நான் தயங்கக்கூடாது, மூஞ்சை பார்த்தா கூட எரிச்சல் ஆகணும், அம்மா பார்க்குற பார்வையிலே இவ தெரிச்சு ஓடணும், அம்மா கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவியும் சுரேகாவும் காப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிற மாதிரி காப்பி எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே டேபிளில் நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதில் வைக்க போகும்போது நம்ம நந்தினி கரெக்டாக தான் வைக்கிறாங்க. வைக்க போகும்போது வேணுக்கினே நம்ம மாதவி ஆட்டி விட்டுறா. அதனால் அந்த டீ வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் விழவும் நம்ம சுந்தரவல்லிக்கு அவ்வளோதாங்க மூஞ்செல்லாம் சவப்பா மாதிரி காதுலேருந்து மூக்குலேருந்து புகையாக வருது. ஏய் நந்தினி, உனக்கு அறிவுன்றதே இல்லையா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நம்ம நந்தினி பயங்கரமாக அழுதுறாங்க. என்ன கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நானும் எதிர்பார்த்தேன், நான் போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்ல போகும்போது நம்ம அருணாச்சலம் ஐயா, வா நந்தினி உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி அருணாச்சலத்தை கேட்கும்போது, இந்த மாதிரி 2 பேருக்கும் நான் சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் மேரேஜை அப்படின்னு சொன்னோமே நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் தாங்க முடியல, தலைக்கேறிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன இது, இவளை நான் வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ணால் நீங்கள் என்னன்னா போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். சண்டை முத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம சூர்யா சார் வராரு. வந்ததுமே நம்ம சூர்யா சாருக்கு தான் எப்போதுமே சரி சுந்தரவல்லி எந்த பாதையில் போகிறாங்க அதோட ஆப்போசிட் பாதையில் போய் தானே பழக்கம். அதனால் வந்துட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சார், இதுக்குன்னே நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், வாடாடி வா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம நந்தினியாக நினச்சாலும் இந்த வீட்டை விட்டே வெளியே போக முடியாது, இங்கே தான் இருந்தாகணும். அப்படியே இருந்தால் கூட காதலோ அன்போ வந்துட்டால் பிரச்சனை இல்லை, நம்ம நந்தினி தப்பிச்சிருவாங்க. பாப்பா என்ன நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.